ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கார கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாங்க. டக்குன்னு நீங்கள் இந்த வேலையை முடிச்சிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி அடிக்கடி வீட்டில் குழந்தைங்க செஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மாதிரி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அரிசியை வந்து நான் ஆல்ரெடி 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ வந்து இது மிக்ஸில் அரைச்சிக்கலாங்க. நீங்கள் வந்து வீட்டில் எந்த அரிசி சேர்க்குறீங்களோ அந்த அரிசி சேர்த்துக்காங்க. நான் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சேர்க்குற அரிசி தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம மிக்ஸியில் சேர்த்துக்கலாங்க, எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாங்க. நான் வந்து 2 பேர்த்துக்கு அரிசி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனாலோ அந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து இதை மூடி நல்லா அரைச்சி மாவாக நல்லா எடுத்துக்கோங்க. தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட்டுங்க, அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் ஆக்கி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். இப்போ வேறு கிண்ணியில் மாற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து வடைச்சட்டியில் போட்டு இதை பரட்டி நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாங்க. வாங்க, இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன். இப்போ எண்ணெய் சூடாயிடனோடனே அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை எடுத்துக்கோங்க. அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு சேர்த்தானே கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, வெயிட் கனமான பாத்திரம் எடுத்திருந்தாலும் சரிங்க, இல்லை இந்த மாதிரி பாத்திரம் எடுத்திருந்தாலும் சரிங்க, நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு இது பண்ணுறப்போ அதில் வந்து ஒட்டாதுங்க. வெயிட்டு கனமான பாத்திரம் எடுத்தால் தாங்க ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் எடுத்திங்கன்னா கன்ஃபார்ம் இது கீழே ஒட்டாதுங்க. நான் அதனால தாங்க இந்த மாதிரி பாத்திரம் எடுத்து உங்களுக்காக செஞ்சு காட்டுறேங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்படி எடுத்தால் கூட வருது பாருங்க. இப்போ இதை நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்து இங்கே நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்தா கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாதுங்க. பாருங்கள், நம்மளுக்கு துளி மாவு கூட ஒட்டலை பாருங்க. இப்போ வந்து இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த இது பண்ணுங்கள். ஏன்னா சூடாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைங்க, சூப்பராக இருக்குங்க. நல்லா பிணைஞ்சிட்டிங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதை வேறு தட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. இப்போ வந்து இதை நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் சூடு ஆறிட்டுங்க. நான் அதனால் இப்போ பிணையிறீங்க. நீங்கள் சூடு பொறுக்க மாட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டு பிணைங்க. இப்போ பாருங்கள், நல்லா உருண்டை ஊட்டி வச்சுங்க. பாருங்கள், அப்படி கை வச்சா அப்படி மாவு வந்து உள்ளே போகணுங்க, அந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ வந்து இது சின்ன சின்ன பால் சைஸ்க்கு உருட்டிக்கலாங்க. நான் கையில் எந்த எண்ணெயோ எதுவுமே தேய்க்கலைங்க. நார்மலாக அப்படியே கையை வாஷ் பண்ணிட்டு வந்து மாவு பிணையிருக்கும் அதுங்க. அதே மாதிரி தான் அங்கே பிணைனேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பால் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். எங்கேயுமே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லா பாலையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் மாவு சேர்க்குறப்பே மிக்சியில் போட்டு மாவு அரைக்கிறப்பயே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து உங்கள்கிட்ட அது உப்பு சொல்ல மறந்துட்டேங்க. நான் வந்து உப்பு சேர்க்க மாட்டேங்க. உப்பு வந்து கொஞ்சோண்டு தாங்க சேர்ப்பேன். உப்பு இல்லைனாலும் இது நல்லா இருக்குங்க. ஆனால் நான் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மாவு அரைக்கிறப்பே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே உருட்டி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், உருட்டி எடுத்ததை பாருங்கள், எவ்வளோ சூப்பர் பாலாக இருக்குது பாருங்கள். எல்லாமே உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இது இட்லி சட்டியில் போட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாங்க. வாங்க, இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து இது இட்லி சட்டியில் போட்டு இதை வேக வச்சிடலாங்க. நான் பாருங்கள், இட்லி சட்டியில் நார்மல் வாட்டர் தண்ணி ஊற்றி நான் இது பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த நம்ம சேர்த்துருக்க அந்த பாலெல்லாம் இதை கூட சேர்த்துடலாங்க.
இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாங்க. இதை மூடி வச்சு நீங்கள் நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வேகிறது தெரியல அப்படின்னா அடிக்கடி ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். குத்தி பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்துச்சு, நல்லா பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்குது அப்படின்னா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் இட்லி எப்படி ஹை ஃப்ளேமில் வேக வைப்பீங்க அதே மாதிரி வேக வைக்கங்க. இது மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ எதாவது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் திறந்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆவி பறக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. பார்க்குறப்பே நல்லா தெரியுதுங்க. இதை நம்ம உடச்சி பார்த்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உள்ளே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து இதை தாளிச்சிடலாங்க நம்ம. இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் நல்லா சூடேறினோடனே உளுந்தம்பருப்பு, கடுகு, பச்சை கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. நான் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். என்கிட்ட பச்சை கடலைப்பருப்பு இல்லைங்க, நான் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேங்க. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடுகு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதுலேயே பச்சை கடலைப்பருப்பு எல்லாமே இருக்குதுங்க. கடுகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு கடுகு இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அதில் கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை பொரிய ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம காஞ்ச மிளகா நான் 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நம்ம அந்த உருண்டையெல்லாம் இதில் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து இது கூட தேங்காய் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து இப்போ எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டுமே நம்ம செய்கிற மாதிரி நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் பாருங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு, எவ்வளோ வெள்ளை நம்ம எதுவுமே சேர்க்கலைங்க. வெறும் அரிசி மாவு உப்பு மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க. அந்த சாஃப்டாக இருக்குங்க. பஞ்சு மாதிரி இருக்குங்க. ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.